ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். இன்றைக்குள்ள நாள் நமக்கு நல்ல நாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். 2 நாளாக வீடியோ போட முடியலங்க. கிளைமேட்டை காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, இங்கே அம்மா வந்ததுலேருந்து நம்ம இன்ன வரைக்கும் எங்கேயுமே வெளியில் போகலை. போகணும் அப்படின்னா பஜாருக்கு மட்டும்தான் போகிறோங்களா, அதனால தான் அதை நான் வீடியோ எடுத்து போட மாட்டேங்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் வீடியோ இருந்தால் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லைனா ஒரு சில நேரத்தில் ஷார்ட் வீடியோ, எப்போதும் போல் கரெக்டாக 4 மணி இல்லைனா ஒரு 5 மணி போல் லைவ். இது எல்லாமே கண்டினியூவாக நடக்கிற வேலைகள், சரிங்களா? ஆனாலும் அம்மா கூட சேர்ந்து எடுத்ததில் இன்றைக்கி கொஞ்சம் டே விலாக் போடுவேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு நிறைய முக்கியமான கேள்விலாம் எழுதி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு உள்ள வீடியோவில் பார்க்கலாம். இல்லைனா கொஸ்டின் ஆன்சர் வீடியோன்னு சொல்லி போடலான்னு நினச்சிருக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா அம்மாவை பற்றி நிறைய பேருக்கு நிறைய கேள்வி. அம்மா ஒடிசா பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டான கேள்விலாம் கேட்டிருந்தீங்க. ஆன்சர் வேணால் நாளைக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோன்னு சொல்லி போட்டுட்டு கண்டிப்பாக பேசலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சிஸ்டர், நீங்கள் தமிழ்நாடு போகிறது எப்போன்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணன் ஒருத்தங்க, நான் உங்களுக்கு தங்கச்சி வேணும் கேட்டிருந்தீங்க. ஆனால் நான் போகிறது அம்மா கூடயே ரிட்டன் போகிறதா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு லாங் வீடியோவில் போடும்போது நான் சொல்லியிருந்திருப்பேன், இங்கே கொஞ்சம் இட பிரச்சனை இருக்குது. இங்கே எல்லாருக்குமே சேர்த்து தான் இந்த பதில். நிறையா பேர் நான் தமிழ்நாடு வர்றதை சென்னை மக்களாக இருக்கட்டும், இல்லைன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்கு சென்னையில் உள்ளவங்க, அதுக்கு பிறகு நம்ம குற்றாலத்துக்கு போகிறல தென்காசியில், மதுரையில் உள்ளவங்க, அண்ணனுக்குமே மதுரை தான். நிறைய பேர் எதிர்பார்க்குறது, சிஸ்டர் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கெலாம் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக வேண்டியும் இந்த பதில். நான் வர்றதை நிறைய பேர் என்னுடைய சொந்தமாக இருக்கட்டும், அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர் சொந்தமாக இருக்கட்டும், எதிர்பார்க்குறது எல்லாமே சிஸ்டர் நீங்கள் வந்தால் என் வீட்டுக்கு வரணும் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நினைக்கும்போது உண்மைக்குமே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நானுமே அம்மா கூட ரிட்டன் போகிறதா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களே, என் ஹஸ்பண்டே போய் எனக்கு சரி நீ போ அப்படின்னு சொல்லி வா அப்படின்னு சொல்லி சொன்னதை நினச்சி, இங்கே இட பிரச்சனை நடக்குங்க. அண்ணன் தம்பி 3 பேருக்குமேவும் ஹஸ்பண்ட் எப்போதுமே எல்லாத்தையுமே யோசித்து பேசுவாங்க. என் மேலே எவ்வளோ தான் கோவப்பட்டாலும் அவங்க ஃபேமிலி விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. நம்ம இப்போ நான் இங்கே இவங்களுக்கு எடுத்து சொன்னாலுமே, நம்ம தமிழ்கார பொண்ணுங்களா, நம்ம கரெக்டாக அதை எடுத்து சொன்னாலுமே இவங்களுக்கு அது புரியாதுங்க. அவங்களுக்கு புரிஞ்சாலுமே அதை ஒத்துக்கிட மாட்டாங்க. இவங்க தமிழ்கார பொண்ணுங்க, இங்கே இவங்க சொல்லி அதை நம்ம கேட்டு செய்யவாங்கிற ஒரு எகத்தாளம், ஒரு திமிரெலாம் இவங்களுக்கு அதிகமாக உண்டு. நம்மளை ஒரு மனுஷியாகவே மதிக்கார மாதிரியே இருப்பாங்க. அந்த மாதிரி டயத்துலலாம் அவங்க வந்தால் தான் செட் ஆகும். அம்மா போகிறது ஏப்ரல் 6, ஹஸ்பண்டோட மே 2. மே 2 அங்கே கிளம்புனாங்கன்னா 3ஆம் தேதி அன்றைக்கி இங்கே சேர்ந்துருவாங்க. திங்கக்கிழமையிலேருந்து இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையில, திங்கக்கிழமைன்னு நம்ம வீடியோவில் சாரை பார்க்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமையிலேருந்து இட விஷயத்தில் கொஞ்சம் மீட்டிங் போட்டு கொஞ்சம் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறனால நான் இப்போதைக்கு போகலை. ஆனால் டிசம்பரில் கிறிஸ்மஸுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு போகிறது கன்ஃபார்ம். அதை யாராலையுமே மாற்ற முடியாது, அது கன்ஃபார்ம். அதனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாரி. என்னுடைய சூழ்நிலையாக இருக்கட்டும், என்னுடைய கஷ்டங்களாக இருக்கட்டும், ஒத்தையில் இத்தனை வருஷம் இருந்துட்டு அம்மாவை பார்த்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பி. இருந்தாலுமே ஹஸ்பண்டு வராங்க, அதை விட ஹாப்பியான விஷயம். இருந்தாலும் தம்பி, அவங்களுடைய ஒய்ஃப், குட்டி பிள்ளைங்க, இவங்களெல்லாம் நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்ட மாதிரி வராது. இங்கே உள்ளவங்களுக்கு நம்ம 1000 தான் செஞ்சாலுமே அதை பற்றி நம்ம அண்ணன் ஒய்ஃபோ இல்லை நம்ம தம்பி ஒய்ஃபுங்கிற அந்த ஒரு நன்றியே இருக்காது. தமிழ்காரங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இது செஞ்சாலுமே நம்மளுடைய இனம் அப்படிங்கிறதுனாலையோ என்னமோ தெரில, அவங்களாம் நம்மளை பற்றி ரொம்ப இதாக நினைப்பாங்க இல்லைங்களா? ஆனால் இங்கே உள்ளவங்களுக்கு அந்த இதே இருக்காது. அதெல்லாம் நினைக்கும்போது இந்த உலகமே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய டைம் தோன்ற அளவுக்கு எனக்கு நடந்திருக்கு. இருந்தாலும் ஹஸ்பண்ட் வரட்டும், நல்லபடியாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகட்டும். டிசம்பரில் கண்டிப்பாக வருவேன். வந்துட்டு 1 மாதத்துக்கு மேலேயே இருப்பாங்க. அப்போ சொல்ல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லார் வீட்டுக்கும், என்னுடைய அக்கா தங்கச்சிமார்கள் வீட்டுக்கு, நிறைய பேர் வீட்டுக்கு நம்ம போகலாம். இன்னொருத்தங்க, சிஸ்டர் கிரைண்டர் வாங்கிட்டீங்க, மிக்ஸி ஏன் வாங்கலை, அம்மா கொண்டுட்டு வரலையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இவ்வளோ பொருள் கொண்டுட்டு வந்ததே பாவங்க. நம்ம பொண்ணு ஒத்தையில் அங்கே கஷ்டப்படுறா, அம்மியில் மாவு அரைக்கிறா, ஒரே பாத்திரத்தில் சாதம் ஆக்கி ஒரே இதில் சாப்பிட்றா. எங்கேயோ பிறந்து எப்படியோ நம்ம வளர்ந்து இப்படி ஒரு வாழ்க்கை முடியுங்கிறத நம்ம பெற்றவங்க நினச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால் அம்மாவால் முடிஞ்ச வரைக்கும் கொண்டுட்டு வந்தது நான் ஹாப்பியாக எடுத்துட்டேன். இவ்வளோ தூரம் நமக்கு கடவுள் இவ்வளோ இதோ நமக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பிறகு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் கடவுள் நமக்கு கொடுப்பாருங்கிறத நான் நிறைய நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ஆறுதலாக பேசுகிற உங்களை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். இன்னொரு விஷயம், ஹஸ்பண்ட் வரும்போது இல்லைன்னா வந்துட்டு போனதுக்கு பிறகா இருக்கும், டிவி
மிக்ஸி ரெண்டுமே கன்ஃபார்ம். கட்லு டிவி வந்து நமக்கு ஓடிக்கிட்டு இருக்குங்களா, அது முடிஞ்சதுக்கு பிறகு பீரோல் வாங்கி தரேன்னு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கடவுள் அடுத்தடுத்து நமக்கு ஒவ்வொரு பொருளாக கொடுப்பாரு. இதுக்கு போக மீதி நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே நாளைக்கு ஆன்சர் பண்ணுறேன். கொஞ்சம் டே விலாக் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் பாருங்கள். நல்லா ஜாலியாக இருக்கும் வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வைக்கிற ரசம் 3 வருஷத்துக்கு பிறகு அம்மா கையால் வைக்கிற ரசத்தை சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அம்மா வைக்கிற ரசம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க. ஒருத்தங்க தக்காளிலாம் வதக்கி எடுத்து வைப்பாங்க. ஆனால் அம்மா வந்து புளி தக்காளி பழம் ரெண்டையுமே புளியை முதல்ல கரைச்சி தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை மல்லிச்செடி இதெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவாங்க. கீழே குக்கரில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு பிறகு எண்ணெயை வைப்பாங்க. கடுகு வெந்தயம் இது ரெண்டுமே பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக காயப்பொடி போட்டுட்டு நம்ம எப்போதும் இடித்து வைப்போம் பார்த்தீங்களா, மிளகு பூண்டு நம்ம ஒருத்தவங்க வத்தல் இடிக்கிறவங்க இடிப்பாங்க, ஒருத்தவங்க வத்தல் வந்து கிள்ளி போடுவாங்க. அந்த மாதிரி அம்மா அந்த மசாலா எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு மல்லிச்செடி இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் புளி, அதை எல்லாத்தையுமே இப்போ வந்து ஒரு குக்கரில் கரைச்சி எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ அதை மசாலா நல்லா பச்சை வாசனை போனதுக்கு பிறகு அதில் எடுத்து ஊற்றிடுவாங்க. இதில் ஏன் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து அப்பா கிடையாது, சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும். இந்த மாதிரி ஏதாச்சும் என் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணும்போதாக இருக்கட்டும், இந்த மாதிரி அம்மாட்ட ஏதாச்சும் வம்புழுக்கும் போது அப்பாவை பற்றி நல்லா ஜாலியாக பேசி நானும் அம்மாவும் அப்போவே கொஞ்சம் நக்கல் பண்ணிகிட்டு இருப்போம். அதனால் ஓவராக சிரிப்பு சவுண்ட் இருந்ததுனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஆனால் ஒரிஜினல் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் அவ்வளோ தூரம் கலாய்ச்சி நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் சிரிப்பு சவுண்டு ஓவருங்க, அது கண்டிப்பாக நல்லா இருக்கலை, அதனால் அதை மாற்றிட்டேன். இப்போ மசாலா எல்லாமே ரெடியானதுக்கு பிறகு அம்மா புளி கரைச்சி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, இப்போ அதை ஊற்றிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சமையல் சமைக்கும்போது சிலிண்டரில் வச்சுக்கிடுவோம். டீ போடுறது, டீ சூடு பண்ணுறது, இதெல்லாம் பால் காய்க்கிறதுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் சிலிண்டர் வச்சுக்கிடுவோங்களா. சாதம் ஆக்குறதுக்கு மதியம் ஃபுல்லுமே அடுப்பில் தாங்க. இப்போ வந்து உலையுமே வச்சுருக்கிறேன். மேடம் 2 பேருமே கட்டில் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உலைய வைக்கும்போது கரெக்டாக 1:30 மணி. எதுக்காக வேண்டி அப்படின்னா, வீட்டுக்கு பின்னாடி தண்ணி வந்து நமக்கு வந்து எப்போதுமே நார்மலாக வருங்க. ஆனால் இப்போ வந்து இங்கே பைப்பு ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம், அதனால் தண்ணி வந்து அவ்வளோவா விட மாட்டேங்கிறாங்க. இடம் எல்லாமே நீட்டாக இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அம்மாவுக்கு வந்து வந்த நாள்லேருந்து கேன் தண்ணி தான். ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் காட்டியிருந்திருப்பேன், கேன் தண்ணி நாங்கள் எங்கே போய் எடுத்துகிட்டு வரோன்னு. அந்த தண்ணி காலி ஆயிடுச்சு. மறுபடியும் 225 ரூபா கொடுத்துட்டு 200 நிப்பாட்டி வைப்போம். ஒரு கேன் ஒன்று தூக்கிட்டு வருவோம். பாத்திரம் போடுறதுக்கெலாம் அந்த ஆணி இதெல்லாம் கரண்டி இதெல்லாம் தொங்குறதுக்கு ஆணி அடைச்சி ஒரு இது ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம். 2 நாளைக்கு ஒருக்க எண்ணெய் காலியாயிரும், இல்லைன்னா 4 நாளைக்கு ஒருக்க 1 லிட்டர் எண்ணெய் காலியாயிருங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லா இதுலையுமே எண்ணெய் நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சாப்பிட்றது எனக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்குங்களா. அதனால் வத்தப்பொடி, பாத்திரம் விளக்குற சோப்பு, பாச்சா உருண்டை இதெல்லாம் இங்கே ஒடிசாவில் இதை பார்த்துட்டு ஹை ஸ்பீடில் இருக்கிற தக்காளி பழம்னு சொல்கிறாங்க. நாட்டுப்பழம் வந்து குட்டி குட்டியாக நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஆனால் இது வந்து இங்கே வந்து ஸ்பீடு தக்காளி பழம்னு சொல்கிறாங்கங்க. அதில் வந்து ரேட்டு கம்மி தான். ஒரு 2.5 கிலோ போல் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வந்து உருளைக்கிழங்கு இன்றைக்கி வந்து ரசம் வச்சு அம்மாக்காக வேண்டி கருவாடு பொரித்து உருளைக்கிழங்கு இது பண்ணுறேன். உருளைக்கிழங்கு வந்து இப்போ வேக வச்சுருக்குறேங்க. உருளைக்கிழங்கு சரி வேகட்டும். நாய் தூங்குறத பார்த்தீங்களா. இங்கே தண்ணி பிரச்சனை அம்மா வந்ததுக்கு பிறகு இருக்கவே கூடாதுன்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி அம்மா வந்திருக்கிறப்போ இதே தண்ணி பிரச்சனை தான். அதனால் இருக்கவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட்டில் பார்த்தா மறுபடியும் தண்ணி தட்டுப்பாடாயிருச்சுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு இடத்துல போய் துணி அலசிட்டு வந்தோம். வீடியோவில் லாஸ்ட்டில் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள், செம்ம ஜாலியாக இருக்கும். கருவாடு கூட்டு வைக்கிறதுக்காக வேண்டி சட்டியை அடுப்பில் வச்சதுக்கு பிறகு வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்குறேன். எத்தனை பேருக்கு இந்த கூட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசம் வச்சு கருவாடு பொரித்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இந்த ஒடிசாவுக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டு சாப்பாடு முக்கால்வாசி சாப்பாடை செய்கிறதுக்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நான் மறந்துட்டேங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரே இஞ்சி பூண்டு கடுகு இப்படியே போனதுனால மறந்துருச்சிங்க. எல்லாருக்குமே குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க உங்களுக்கு எல்லாருக்குமே குட் மார்னிங் சொன்னதுக்கு. அம்மா வந்ததுக்கு பிறகு இதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி முகமூட்டமாக இருக்கிறது. அப்பப்போக்கி நைட்டில் கொஞ்சம் பனி விழும். அம்மா காலையில் எழுந்துச்சி என்கிட்ட சொல்லுவாங்க, நல்லா குளிருது பாப்பா நம்ம வீடு, படுக்கிறதுக்கு இதுக்கெலாம் நல்லா இருக்குன்னுலாம் அம்மா நிறையா சொல்லுவாங்களா.
இந்த புகையை பார்த்த உடனே அம்மா கொஞ்ச நேரம் வாயை திறந்து நின்னாங்க. பாப்பா குளிர் நேரத்துலலாம் அப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா இன்ட்ரெஸ்ட்டாக என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறப்போ அம்மாவுக்கு நான் ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். குளிர் நேரத்துலலாம் இங்கிட்டலாம் வரவே முடியாதும்மா, கால் கை எல்லாமே ஜில்லுன்னு ஆயிரும், நிறைய பனி விழும், செடி மேலெல்லாம் அந்த பனி தண்ணி விழுறதெல்லாம் நல்லா தெளிவாக தெரியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செடி ஒவ்வொரு இலைகளெல்லாம் அம்மாட்ட காட்டி அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தேன். பாப்பா ஒருவேளை நீ பாத்ரூம் போகிற அந்த பக்கத்தில் உள்ளவங்க உனக்கு தெரியல இப்படிலாம் அம்மா கொஞ்சம் கலாய்ச்சி அம்மா கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மாட்ட அதை பற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடித்தது பிறகு வீட்டுக்கு பின்னாடி ஒரு வயக்காடு இருக்குங்கள, அதுக்கு தாண்டி வந்தோம்னா துணி எல்லாத்தையுமே அலசிட்டு வந்துட்டோம். இங்கே தான் அடித்து காய வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் காய வச்சுட்டு ஒரு மணிக்குள்ளே வீட்டுக்கு போனால் உலைய வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. காலையில் செஞ்ச சப்பாத்தி இருந்துச்சு, உருளைக்கிழங்கு குருமா வச்சுருந்தாங்களா, அதையுமே மீதி இருந்த 3 சப்பாத்தியும் பாப்பாக்காக வேண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பாப்பா இப்போ வந்து குளித்து முடித்ததுக்கு பிறகு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. பார்த்தீங்களா? சரி பாப்பா சாப்பிடட்டும். இதுக்கப்புறமேட்டு அம்மா கொஞ்சம் தண்ணி அடிப்பாங்க, இல்லை பாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா. துணியை எல்லாத்தையுமே முக்கி அலசி வைக்கணுங்க. கொஞ்சம் முதல்ல சர்ப்பில் முக்கி வச்சுருக்கிறேன், இனிமேல் தான் சோப் போட்டு ப்ரெஸ் போட்டு அலசி காய போடணும். இடம் எப்படி இருக்குது இதெல்லாம் அம்மா பார்த்துட்டு சின்ன வயசில் உள்ள ஞாபகம் அம்மாவுக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. கீழே ஒரு துணி ஒன்று விரித்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது மேலே தான் வச்சு அலசணுங்க. ஏன்னா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.